இங்க பாரு, அங்க அப்படி ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோ, கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். ஐயோ என்ன விட்டு புரியுதா? கழுத்தை நெரிக்காத விட்டு. அப்ப நான் சொல்றபடி சொல்றியா? சொல்றியா? ஏய் கிழவி, அவ என்னையே தப்பு பண்ணா கொல்ல தயங்க மாட்டா. உன் நிலைமைய யோசிச்சு பாரு. சொல்றியா? நான் சொல்றது அப்படியே சொல்றியா? சொல்லு. விட்டு. நான் என்ன சொல்றேனோ அது அப்படியே சொல்றியா? அப்படியே சொல்றேன், என்னை விட்டுடி. இங்க பாரு கிழவி, நீ போய் என் மாமியாக்காரி கிட்ட கண்மணி கர்ப்பமா தான் இருக்கா, குழந்தை வயித்துல ஆரோக்கியமா தான் இருக்குன்னு போய் சொல்லணும், தெரியுதா? அது மட்டும் இல்ல, ஊர்ல ஒரு சின்ன பிரச்சனைய முடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காம இந்த ஊரை விட்டே ஓடிடணும். இல்ல உன் குறவளை அப்படியே கடிச்சு துப்பிடுவேன். ஐயோ என்னை விட்டுடி. நீ சொன்ன மாதிரியே மாமியார்ட்ட சொல்லிடுறேன். நான் ஊர் பக்கமே ஓடி போயிடுறேன். கிழவிக்கு இப்படி அதிரடி வைத்தியம் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்ல கண்மணி. கிழவி ஓடுறத பார்த்தா ஊர்ல தான் போய் நிக்கும் போல இருக்கு. பின்ன இந்த இத்து போன கிழவிக்கெல்லாம் பயந்தா நாம நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியுமா? அவ பொம்பளை ராட்சசி. ஐயோ என்ன கிழவி, நீ கொண்டு போன சாப்பாட்டை கண்மணி சாப்பிட்டாளா? நல்லா சாப்பிட்டா. தினமும் இப்படி ஆரோக்கியமான சமையல செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னா. ரொம்ப சந்தோஷம் கிழவி. ஆமா, குழந்தை நல்ல ஆரோக்கியமா இருக்கா? குழந்தை தானே? ஆ. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நீ கொஞ்ச நாள்ல பாட்டி ஆக போறது உறுதி. என்ன சித்தி, கிழவி இப்படி சொல்லுது? கண்மணி அண்ணி நிஜமாவே கர்ப்பமா தான் இருக்காங்களா? நாம தான் தேவையில்லாம சந்தேகப்படட்டும் போல. அதான் எனக்கும் குழப்பமா இருக்கு புனிதா. கிழவி வந்தா குழப்பமெல்லாம் தீரும்னு பார்த்தா இப்ப இன்னும் அதிகமாயிட்டே தான் போகுது. கண்மணி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்மணி. என்னத்த சொல்றீங்க? கிழவியே சொல்லிடுச்சு குழந்தை வயித்துல நல்லா வளருதுன்னு. படிச்ச டாக்டர் சொன்னது கூட பொய்யா இருக்கலாம், ஆனா கிழவி சொல்றது எப்பவுமே கரெக்டா இருக்கும். கிராமத்துல எத்தனை பேருக்கு புள்ள பேர் பார்த்திருக்கு. இதோட கணிப்பு எப்பவுமே தப்பாகாது. ஏன் கண்மணி, உன் மாமியாக்காரி கிழவி ஆக ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறா. அதுல மயங்கி கிழவி இங்கேயே இருந்துட போறா. இவ்வளவு சீக்கிரமா கிளப்புறதுதான் நமக்கு நல்லது. இப்ப பாரு அவளை எப்படி துரத்துறேன்னு. ஓ, கிழவிய மிரட்டிதான் கர்ப்பம்னு சொல்ல வச்சிருக்காளா? அத்தை, பாட்டி பத்திய சாப்பாடு எல்லாம் நல்லாதான் செஞ்சு கொடுக்கறாங்க. ஆனா என்னன்னு தெரியல, திடீர்னு ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்றாங்க. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கேட்கவே இல்ல. போயே ஆகணும்னு சொல்றாங்க. நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் அத்தை. என்ன கிழவி, ஊருக்கு கிளம்புறியா? மரகதா, தப்பா நினைக்காத. நான் உடனே ஊருக்கு கிளம்பணும். என்ன கிழவி, இப்பதான் ஊர்ல இருந்து வந்த, அதுக்குள்ள ஊருக்கு போகணும்னு சொல்ற? இல்ல மரகதா, ஒரு முக்கியமான சோழி ஒண்ணு இருக்கு. நான் போயே ஆகணும். நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். அது மட்டும் இல்ல, பந்தையில இருந்து உடம்பு சரியில்லை. என் மருந்தெல்லாம் ஊர்லயே இருக்கு. நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். சரி, போயிட்டு சீக்கிரம் வந்துரு. கண்மணி பிரசவம் வரைக்கும் நீ இங்கதான் இருக்கணும்.
மரகதா வந்துடுறேன். ஆ சமந்தி, ஆ? அந்த கிழவி வர வரைக்கும் நீங்க கண்மணியை நல்லா கவனிச்சுக்கங்க. ஜாக்கிரதை. கவனிச்சுக்கிறேன். நல்லா கவனிச்சுக்கிறேன். வா கண்மணி போலாம். புனிதா வா கொஞ்சம் வெளியில போயிட்டு வருவோம். வா. எங்க சித்தி? கண்மணி கர்ப்பமா இருக்காளா இல்லையான்னு தெரிஞ்சுக்க வேணாமா? கிழவிதான் கிளம்பி போயிடுச்சு சித்தி. அப்புறம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? நீ என் கூட வா, இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கலாம். வா சீக்கிரம் வா. The mobile number you have dialed is currently not reachable. இங்க தானே உட்கார்ந்துருக்கேன்னு சொன்னா எங்க போயிருப்பா? அக்கா என்னப்பா? அக்கா இந்த பொண்ணை பாத்திருக்கீங்களா அக்கா? இல்லப்பா, நான் பார்த்தது இல்லப்பா. சரிக்கா. எங்க போயிருப்பா? ஸ்னேகாவை காணோம். ஒருவேளை மயக்கம் போட்டு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருப்பாங்களா? ரோஜா, ரோஜா குட்டி, நீங்க எங்க வந்த? ரோஜா குட்டி, நீ யாரோட வந்த? ராசாத்தி கூட வா. எங்க ராசாத்தியை காணோம்? அவன் உன்னை தனியா விட்டு எங்க போனா? அப்பாவே பொறுப்பு இல்லாம நடந்துக்கிட்டு நீங்க மத்தவங்களை குறை சொன்னா எப்படி? ஸ்னேகா, நீ இவ்வளவு நேரம் எங்க இருந்த? பேச்ச மாத்தாதீங்க. நான் உங்களை எவ்வளவு நம்பினேன், இப்படி மோசம் பண்ணிட்டீங்களே. இல்ல ஸ்னேகா, நான் வேணும்னே எதுவும் மறைக்கல. உன் இதயம் பலகீனமா இருக்கிறதால மோனிக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது தெரிஞ்சா உன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஆயிருமோன்னு தான் நான் சொல்லல. எனக்கு என்ன ஆனா என்ன, எனக்கு என் மோனி குட்டி போதும். மோனி சரி, மோனி பாப்பா உங்ககிட்ட எப்படி வந்தா? நான் தான் மாமா கூட்டிட்டு வந்தேன். ராசாத்தி, நீ எப்படி ஸ்னேகாவை பார்த்த? நிறுத்துங்க மாமா, எல்லாம் எனக்கு தெரியும்.
மாமா யார்கிட்டயும் உண்மையை சொல்லாம மறைச்சிட்டீங்க, அது கூட பரவாயில்ல. இனிய மாமாவை பத்தி ஊரே தப்பா பேசினாங்களே, அப்ப கூட நீங்க வாயை திறக்காம இருந்துட்டீங்க. அதுதான் மாமா என்னால தாங்கிக்க முடியல. ராசாத்தி, நான் வேணும்னு செய்யல ராசாத்தி. வீட்டுக்கும் கண்மணிக்கும் பயந்துதான் இனிய மேல பழி விழுந்தப்ப கூட என் மனசை நான் கல்லாக்கிக்கிட்டு இருந்தேன். ஆனா அதை நினைச்சு தினம் தினம் என் மனசுக்குள்ளே அழுதுகிட்டு இருந்தேன் ராசாத்தி. என்ன மன்னிச்சிரு ராசாத்தி. சரி பரவாயில்ல விடுங்க. ஆனா என்னைக்கா இருந்தாலும் உண்மை ஒரு நாள் சொல்லிதானே ஆகணும். கண்டிப்பா நேரம் வரும்போது நானே சொல்லுவேன் ராசாத்தி. அது வரைக்கும் நீ யார்கிட்டயும் சொல்லிடாத ப்ளீஸ். சரி மாமா, நீங்களா இந்த விஷயத்தை சொல்ற வரைக்கும் நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஆனா இந்த விஷயத்தை ஸ்னேகா, 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 ஹேய் ஸ்னேகா, என்னாச்சு? என்ன? ஸ்னேகா, ஸ்னேகா, ஸ்னேகா என்னாச்சு? ஸ்னேகா, 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 கண்ணை திறந்து பாரு ஸ்னேகா. மாமா ஸ்னேகா. ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம் மாமா. சரி தூக்குங்க. வா ரோஜா வா. ம். இங்கதான் போறா. கிழவி வா. என்ன சித்தி? ஐயோ போயிடு கிழவி. இவளுங்க எதுக்கு ஓடி வர்றாளுங்க? நம்ம வாயை கிண்டி விடுவாங்களோ? மாரியம்மா எஸ்கேப். கிளவி கிளவி நில்லு. நில்லு. பாத்து நில்லு. நில்லுங்க பாட்டி. எங்க போற பாட்டி என்ன? எதுக்கு எங்களை பார்த்துட்டு ஓடுற? நான் எங்க ஓடினேன்? பஸ்ஸுக்கு லேட் ஆச்சுன்னு வேகமா போயிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்க வந்து மறிக்கிறீங்க. பொய் சொல்லாத கிழவி. எங்களை பார்த்தது ஓடிட்டு இப்ப என்ன சமாளிக்கிறியா? உன்கிட்ட ஏதோ திருட்டு தானே இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணிட்டா நான் என்ன பண்ண முடியும்? கிழவி, நீ ஏன் ஊருக்கு போறேன்னு எனக்கு தெரியும். என்ன தெரியும்? எனக்கு சோழி இருக்கு போறேன். இல்ல கிழவி, நீ கண்மணிக்கு பயந்துதான் ஊருக்கு போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். அடியாத்தி, அப்படிலாம் எதுவும் இல்ல. கண்மணிக்கு நான் ஏன் பயப்படணும்? கிழவி, கண்மணி செய்கையில உன்னை மிரட்டினத நான் பார்த்தேன். சொல்லு, அங்க என்ன நடந்துச்சு? ஐயோ, அத சொன்னா கண்மணி என்ன கொன்னுடுவா. நான் சொல்ல மாட்டேன். நான் வயசான காலத்துல பேர பிள்ளைங்களோட நிம்மதியா இருக்கலாம்னு பாக்குறேன். அதை கெடுத்துறாத மங்க. இப்ப உண்மையை சொல்லலன்னு வெய்ய, உன்னை நான் கொன்னுடுவேன். பரவாயில்லையா? சொல்லு. விட்டு விட்டு ஆளாளுக்கு மிரட்டுறீங்க. உங்க வீட்டுக்கு வந்ததே தப்பு. அப்ப உண்மையை சொல்லு, உன்னை விட்டுறோம். சரி சொல்ற கேளுங்க. சொல்லு. அந்த கண்மணி கற்பமா இல்ல. எல்லாருகிட்டையும் பொய் சொல்லிட்டு திரியறா. உண்மையை சொன்னா கொன்னுடுவேன்னு சொன்னா. வீட்டை விட்டு வெளியே போன்னு மிரட்டினா. ஓ, இவ்ளோ நடந்திருக்கா? அந்த கண்மணிய சும்மா விடக்கூடாது புனிதா. அதான் எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொன்னேன்ல. இது கண்மணிக்கு தெரிய வேணாம். தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவா. சொல்ல மாட்டோம். நீ கிளம்பு. அண்ணி எவ்வளவு பெரிய பொய் சொல்லிருக்காங்க பாருங்க. பாவம் அம்மா, அவங்க உண்மையிலே கர்ப்பமா இருக்காங்கன்னு தாங்குன்னு தாங்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு செஞ்ச அந்த கண்மணிய நாம சும்மா விடக்கூடாது புனிதா. இனிமேதான் நாம யாருன்னு அவளுக்கு காட்டணும். வா.
குமரன் என் கூட கொஞ்சம் வாங்க. ஸ்னேகாவோட ரிப்போர்ட் பத்தி உங்ககிட்ட பேசணும். ம். ரோஜா மா டாக்டர், ஸ்னேகா இப்படி அடிக்கடி மயங்கி மயங்கி விழுந்துடுறா. ஏன்னே தெரியல டாக்டர். பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைல்ல? சாரி குமரன், இனிமே நான் எதையும் மறைக்க விரும்பல. உங்க மனசை கொஞ்சம் தைரியப்படுத்திக்கோங்க. என்ன டாக்டர், நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. ஸ்னேகாக்கு ஏதாவது பிரச்சனையா? எஸ், அவங்களுக்கு பிளட் கேன்சர். என்ன டாக்டர் சொல்றீங்க? என் ஸ்னேகாக்கு பிளட் கேன்சரா? நான் வேணா சென்னை கூட்டு போய் பெரிய ஹாஸ்பிட்டல்ல பாக்குறேன் டாக்டர். அவளுக்கு பிளட் கேன்சர்லாம் இருக்காது. நான் வேணா அவளை கூட்டிட்டு போறேன் டாக்டர். குமரன், உணர்ச்சி வசப்படாதீங்க. உங்க ஒய்ஃபுக்கு பிளட் கேன்சர்னு நாங்க சொல்லல, இந்த ரிப்போர்ட் சொல்லுது. ஐயோ டாக்டர், இதை என்னால தாங்க முடியல டாக்டர். இது ஸ்னேகாவுக்கு தெரிஞ்சா எப்படி தாங்கிக்குவான்னு தெரியல டாக்டர். குமரன், உங்க ஒய்ஃபுக்கு இது ஏற்கனவே தெரியும். டாக்டர், என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமா குமரன், போன தடவை எங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் வைஷாலி உங்க வீட்டுக்கு வந்து ஸ்னேகாவை டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்போ உங்க ஒய்ஃபே அவங்க கிட்ட சொல்லிருக்காங்க பிளட் கேன்சர் இருக்கிறதா அவங்க சொல்லிட்டாங்க. உங்களுக்கு தெரிய வேண்டாம், தெரிஞ்சா மனசு உடைஞ்சு போயிடுவீங்கன்னு சொல்லிருக்காங்க. டாக்டர், ஸ்னேகாவை இந்த வியாதியில இருந்து காப்பாற்ற முடியாதா? நோய் இன்னும் அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போகலமா, செகண்ட் ஸ்டேஜ்லயே இருக்கிறதுனால விடாம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா குணமாகறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. டாக்டர், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர். என் ஸ்னேகாவை எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துருங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர். மிஸ்டர் குமரன், ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் எங்களால கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் கடவுள் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணணும். நம்பிக்கையோட கடவுளை வேண்டிக்கோங்க, நல்லதே நடக்கும்.